அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி 7th மைனர் இரிகேஷன் சென்சஸ் சர்ஃபேஸ் வாட்டர் ஸ்கீம் எப்படி நம்ம என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் 7th மைனர் இரிகேஷன் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். இதில் கார்னரில் டேஷ்போர்டு கிட்ட இருக்கக்கூடிய 3 லைன் இருக்குல்ல, அதான் மெனு பட்டன். அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் வாட்டர் ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணிக்கிடுதோம். இதில் டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக்கு, தெசில் எல்லாம் வரும். அந்த வில்லேஜை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். அந்த வில்லேஜ் சூஸ் பண்ணும் பொழுது நோ எஸ்டபிள்யூஎஸ் ஃபவுண்ட் இன் த ப்ரீவியஸ் சென்சஸ். மாவட்டம், நம்மளுடைய மாவட்டம் கடைசி 5 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம்னா பழைய டேட்டா உள்ளே மெர்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த டெக்ஸ்ட்டை காட்டும். ஸோ இதை க்ளோஸ், அந்த இன்ட்டு பட்டனை நீங்கள் டச் பண்ணிக்கிடுங்க, க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க இதை. அடுத்து சர்ச் பை டைப் ஆஃப் ஸ்கீமில் சர்ஃபேஸ் ஃப்ளோ ஸ்கீம், சர்ஃபேஸ் லிஃப்ட் ஸ்கீம். சர்ஃபேஸ் லிஃப்ட் ஸ்கீம்னா குளத்துலேருந்து தண்ணி இறைத்து பாசனம் செய்யக்கூடியது. நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஃப்ளோ ஸ்கீம் தான் இருக்கும். இந்த வாய்க்கால் வழியாக பாசனம் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ளோ ஸ்கீம் நான் சூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதே தான் சொல்லுது, பழைய சென்சஸில் இல்லைங்க. ஏன்னா பழைய சென்சஸ் இல்லாதனால ஸோ ஓகே கொடுத்துக்கிடுதோம். ஸோ இப்போ நம்ம பழைய டேட்டா இல்லாதனால கண்டிப்பாக நம்ம அந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கலாம், கிளிக் ஆன் ப்ளஸ் டு ஆட் நியூ சர்ஃபேஸ் வாட்டர் ஸ்கீம். அதை கண்டிப்பாக அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே நியூ எஸ்டபிள்யூஎஸ் ரெக்கார்ட் வில் பி கிரியேட்டட்னு வரும். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கே போகாது. அடுத்து திருப்பியும் சர்ஃபேஸ் டைப் ஆஃப் ஸ்கீமில் சர்ஃபேஸ் ஃப்ளோ ஸ்கீம் போட்டுவிடுங்க. அடுத்து செலக்ட் என்ன, அப்போது நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஃப்ளோ ஸ்கீம். இதில் என்ன அப்படின்னா, ரிசர்வேர்னால் நீர்த்தேக்கம், டேங்க், பாண்ட்ஸ்னால் குளங்கள், குட்டைகள், அதர் ஸ்டோரேஜ்னால் வேறு ஏதாவது நீர் தேக்கங்கள் இருந்ததுன்னா. அடுத்து நிரந்தரமாக திருப்பிவிடப்பட்ட திருப்பிவிடல். அடுத்து தற்காலிக தேசிய திருப்பிவிடல், அந்த மாதிரி ஏதாவது நீர் தேக்கங்கள் இருந்ததுன்னா எழுதிக்கிடுங்க. அடுத்து நீர் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பு திட்டங்கள், அதாவது வாட்டர் கன்சர்வேஷன், ரீசார்ஜ் ஸ்கீமுக்காக ஏதாவது பயன்படுத்தினாங்கன்னா, என்ஆர்ஜி ஸ்கீம்லலாம் போட்டிருப்பாங்க, நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்காண்டி குட்டை ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி அதனால் 6ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கிடுங்க. செக் டேம்னாலும் 6 சூஸ் பண்ணிக்கணும். ஸ்ப்ரிங் சேனல்னால் ஊற்றுக்கால்வாய், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 7. இதை தவிர மற்ற ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்ததுன்னா 9. இப்போ நம்ம ஒரு குளத்துக்கு போயிருக்கோம். ஸோ குளத்தை எடுக்க போகிறோம்னா இந்த 2 சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ வெதர் த சர்ஃபேஸ் வாட்டர் ஸ்கீம் இஸ் இன்ஸ்டால்ட் இன் வாட்டர் பாடி ஆஸ் பர் டெஃபினிஷன் மென்ஷன் த வாட்டர் பாடி சென்சஸில் நோ கொடுத்துக்கிடுங்க. சரிங்களா? ஓனர் ஆஃப் த ஸ்கீம் ஒன்று குளம் கவர்மெண்ட் ஓண்டாக இருக்கும், அதாவது பிடபிள்யூடி குளமாக இருக்கும், இல்லைனா பஞ்சாயத்து குளமாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் குளங்கள் இருந்ததுன்னா கொடுத்துக்கிடுங்க. இல்லை குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ், கொஞ்சம் விவசாயிகள் சேர்ந்து அந்த குளத்துக்கு ஓனர் அப்படின்னா அதை கொடுங்க. இல்லை தனி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஒரு ஓனருக்கோ சொந்தம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபார்மர் கொடுங்க. அதர்ஸ். நான் இப்போ பஞ்சாயத்து குளம் நம்ம எடுக்க போகிறோம்னா பஞ்சாயத்து ஓண்டு அப்படின்னு போட்டு கொடுத்தோம். ஆட்டோமேட்டிக்காக ஜியோ லொக்கேஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கிடுங்க. ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜை பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்னால் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன் அப்படின்னா, சர்வே நம்பர் ஆஃப் த ஸ்கீம் லொக்கேட்டட். சர்வே நம்பர் 10/2 அப்படின்னா 10/2 என்ன சர்வே நம்பரோ அதை கொடுத்துக்கிடுவோம். அடுத்து நமக்கு வியூ ஆகக்கூடிய பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் கமிஷனிங் ஆஃப், எப்போ அந்த குளத்தை தோண்டாங்க, அந்த திட்டத்தை எப்போ நிறுவனாங்க அப்படிங்கிறப்போ நம்ம குளங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் குளங்கள் பழைய காலத்தில் உள்ளதாக தான் இருக்கும். ஸோ அப் டு 2018-19 அந்த ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிவிடுங்க. இல்லை 19-20க்குள்ளே தோண்டியிருந்தாங்கன்னா 2, அதேமாதிரி மற்றதை பார்த்துக்கிடுங்க. ஸோ இது பழைய குளம் அப்படிங்கிறதுனால 2018க்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு போய்டும். ஸோ இதில் எதை பற்றி வருது அப்படின்னா காஸ்ட் டீட்டெயில்ஸ்னால் அந்த குளத்தை தோண்டதுக்கு எவ்வளோ ரூபா செலவாச்சு. இப்போ இதில் ஒருவேளை 1940 500 தான் செலவாயிருக்கும். ஒரு 1940 30 தோண்டினாங்கன்னா 100 150 குளத்தெல்லாம் தோண்டியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அதில் 100 அப்படின்னு கொடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் மிஷினரி அப்போ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அப்போ அடுத்து காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் 23-24 அந்த குளத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்களா, 23-24 தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இயர். ஸோ அந்த இயரில் குளத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வராது. என்ன சொல்லுது, காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மோர் தென் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ நம்ம மேலே காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்கீம் அந்த இப்போ உள்ள மதிப்புக்கு நீங்கள் போட்டால் ஓரளவு ஓகே ஆகும். இப்போ அந்த குளத்தை தோண்டினா எவ்வளோ ரூபா மதிப்பாகும், ஸோ ஒரு 20 லட்ச ரூபா மதிப்பாகும் அப்படின்னா என்ன அமௌண்ட்டோ உங்களுடைய கணிப்பு, இல்லைன்னா நீங்கள் பஞ்சாயத்தில் கேட்டு போட்டுவிடுங்க. அதில் காஸ்ட் ஆஃப் மிஷினரி 50,000 அப்படின்னா 50,000 போட்டுவிடுவோம். இப்போ காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 2 லட்சம்
சரி, ஒரு 1,00,000 ரூபா போடுவோம். ஓகே, அந்த மெயின்டெனன்ஸ் டூரிங் 23-24. ஸோ இதை கொடுத்த பிறகு இஃப் எனி சப்சிடி அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த குளத்தை புதுப்பிக்க ஏதாவது சப்சிடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சரி 1,00,000 சப்சிடியாக வந்திருந்து அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். அதில் காஸ்ட் ஆஃப் மிஷினரி ஒரு 50,000 அப்படின்னா 50,000 கொடுத்துக்கலாம். இல்லை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 0 போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அது உங்கள்கிட்ட என்ன டீட்டெயில் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போட்டோன்னே அடுத்த ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்கும், கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கீம். இப்போது அந்த குளம் வந்து யூசேஜில் இருக்கா, இப்போ அந்த குளத்துலேருந்து பாசனம் பண்ணுறாங்களா, இன் யூஸ் அப்படின்னா இன் யூஸ் கொடுக்கணும். சரிங்களா. ஒருவேளை நீங்கள் இதில் வந்து பாசனம் பண்ணாத குளங்கள் அப்படி இருந்ததுன்னா இப்போ டெம்பரரியாக பாசனம் பண்ணலை, இல்லை பெர்மனெண்ட்டாக பாசனம் பண்ணலை அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னா எத்தனை வருஷமாக யூஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரும். ஓகே, நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே பயன்பாட்டில் உள்ள குளம் தான் இருக்கும். ஸோ நான் இன் யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடும், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துடும். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் மெத்தட் யூஸ்டு ஃபார் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் சூஸ் பண்ணி அப்படின்னா ஓப்பன் வாட்டர் சேனல் லிங்க்டு பக்கா, லைன் டு பக்கா அப்படின்னா என்னென்னா கால்வாய் வழியாக தான் போகுது. கால்வாய் வந்து நல்ல செங்கல் கட்டியோ கீழே காங்கிரீட் போட்டோ இல்லை சைடில் காங்கிரீட் போட்டோ நீட்டாக அந்த கால்வாய் வந்து போகுது அப்படின்னா பக்கா. இதே இது சும்மா மண் தரையில் தான் ஒரு கால்வாய் இருக்குது தோண்டி விட்டுருக்காங்க அப்படின்னா கச்சா. அண்டர் கிரவுண்ட் பைப் அப்படின்னா அண்டரில் பைப் வழியாக போச்சுன்னா இந்த ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் மேலே பைப் போட்டு கொண்டு போனாங்கன்னா ஆப்ஷன் 4, ட்ரிப் இரிகேஷன்னா ஆப்ஷன் 5, ஸ்ப்ரிங்க்லர் அதர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் குளத்தில் வந்து ஓப்பன் வாட்டர் சேனல் கச்சா தான் இருக்கும். ஓகே, அதனால் நான் அன்லைன்டு கச்சா அதை யூஸ் போட்டுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து பம்ப் ஆப்ரேஷன் வரும். பம்ப் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து அந்த லிஃப்ட்டு இதில் தான் லிஃப்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணால் தான் இந்த பம்ப் ஆப்ரேஷன் வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். இதில் வந்து எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சர்ஃபேஸ் ஃப்ளோ ஸ்கீம் எடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து கமாண்ட் அப்படின்றது, கமாண்டுன்னா கமாண்ட் ஏரியா அப்படின்னா இந்த குளத்தின் மூலமாக எவ்வளவு பாசனம் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த பேஜில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெதர் த ஸ்கீம் இஸ் லொக்கேட்டட் இன் த கமாண்ட் ஆஃப் மேஜர் மீடியம் ஸ்கீம்ஸ் லைக் கெனால் எக்ஸெட்ரா. ஸோ இந்த திட்டம் வந்து பெரிய மற்றும் நடுத்தர பாசன திட்டத்தையும் ஆயக்கட்டு பகுதியில் இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ பக்கத்தில் ஏதாவது நம்ம ஊரில் தாமிரபரணி ஆறோ இல்லை டேமோ இந்த ஏதாவது இருந்ததுன்னா எஸ், அதுலேருந்து இந்த குளத்துக்கு வந்ததுன்னா எஸ். இது பக்கத்தில் இருக்குதா, அதனுடைய ஆயக்கட்டு பரப்பில் இருக்கா, இப்போ தாமிரபரணி ஆறு ஆயக்கட்டு பரப்பில் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது ஆறுகளுடைய ஆயக்கட்டு பரப்பில் இருக்குதா அப்படின்னு கேட்காங்க. எஸ்னா எஸ், நோன்னா நோ. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து இங்கே கேட்கும். ஸோ நோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து இந்த ஆப்ஷன்லாம் வராது. வெதர் த ஸ்கீம் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ரீசார்ஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், அது வந்து நிலத்தடி நீர் கூட்டுக்கு மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கா இல்லை பாசனத்துக்கு பயன்படுதா அப்படிங்கிறது கேட்காங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே பாசன கிணறாக தான் இருக்கும். ஸோ நோ கொடுத்துக்கிறோம். இந்த ஸ்கீம் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ரீசார்ஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்னு கேட்காங்க, அது நோ. ஸோ அடுத்து கல்ச்சரபுள் கமாண்ட் ஏரியா, அந்த ஆயக்கட்டு பரப்பு, அந்த குளத்தோடைய ஆயக்கட்டு பரப்பு. ஸோ அந்த குளத்தோட ஆயக்கட்டு பரப்பு வந்து ஒரு 20 ஹெக்டேர், இன் ஹெக்டேரில் சொல்கிறோம். ஒரு 20 ஹெக்டேர் அப்படின்னா 20 அப்படின்னு அடிக்கிறோம். அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். இப்போ இந்த இரிகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் வைஸ் இரிகேஷன் பொட்டன்ஷியல் கிரியேட்டட், அதாவது நம்ம இந்த ஒரு சீசனுக்கு எவ்வளோ ஏரியாவுக்கு பாசனம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இப்போ காரிஃப் சீசனில் நம்ம ஆயக்கட்டு பரப்பு 20 ஹெக்டேர் கொடுத்துருக்கோம், ஒரு 18 ஹெக்டேர். ராபி சீசனில் ஒரு 18 ஹெக்டேர். ஒருவேளை பெரனியல் கிராப், அந்த நஞ்சை பரப்புன்னு வச்சுக்கலாம், அந்த நஞ்சை ஏரியாவில் வந்து தென்னை மரங்கள் இருந்ததுன்னா அது பெரனியல் கிராப். அது ஒரு 20 ஏர் இருக்குன்னா 0.20 நம்ம அடிக்க முடியாது. நீங்கள் பாயிண்ட் எடுத்திங்கன்னா இப்படி தான் வரும், அலர்ட் கான் ஸ்டார்ட் டைரக்ட்லி ஃப்ரம் த டெசிமல் அப்படின்னு வரும். அப்படின்னா நம்ம எப்படி அடிக்கணும், 20 ஏரை எப்படி அடிக்கணும்னா 0.20 அப்படி அடிக்கணும். பெரனியல் கிராப் ஒரு 20 ஏர். அதர்ஸ் வந்து இருந்ததுன்னா போடலாம் 0 பாயிண்ட் அப்படின்னு போடலாம், இல்லைன்னா நீங்கள் 0ன்னு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து சீசன் வைஸ் ஆக்சுவல் ஏரியா ஆஃப் இரிகேட்டிங், ஆக்சுவலாக எவ்வளோ அந்த 23-24, அதாவது நம்ம ரெஃபரன்ஸ் இயரில் 23-24 ஆண்டில் வந்து எவ்வளோ இடத்துக்கு நீர் பாய்ச்சப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சீசன் வைஸ் ஏரியா. ஸோ அது ஒரு 18 ஹெக்டேர். பெரனியல் கிராப் வந்து ஒரு 0.20, அதர்ஸ் வந்து 0 கொடுத்துட்டு அடுத்து வெதர் த ஸ்கீம் இஸ் அண்டர் யூட்டிலைஸ்டு. யூட்டிலைஸ்னால் அது ஏதாவது இப்போ
பயன்படுத்தப்படாமல் இருக்கா அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரியா? எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது என்ன ஸ்கீமில் யூட்டிலைசஸ் ஆகிட்டுருக்கு, பயன்பட்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் கவர்டு பை தி ஸ்கீம், அந்த குளத்தை வச்சு எத்தனை வில்லேஜஸ் வந்து பயனடையுது, அது எவ்வளோ வில்லேஜஸாக அந்த குளம் வந்து கவர் பண்ணுது அப்படிங்கிறது. ஒரு வில்லேஜை கவர் பண்ணால் ஒரு இது. சில குளங்கள்லாம் வந்து பெரிய பிடபிள்யூ குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குளம் வந்து 2 வில்லேஜுக்கு போச்சுன்னா 2 போட்டுருங்க. இப்போ நான் பஞ்சாயத்து குளம் தான் போட்டிருக்கேன். ஸோ ஆயக்கட்டு பிறப்பு கம்மி அப்படிங்கிறதுனால நான் நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் கவர்ட் பை தி ஸ்கீம் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறோம். டிசைன்டு ஸ்டோரேஜ் இன் கியூபிக் மீட்டர், இந்த கியூபிக் மீட்டர் வந்து பஞ்சாயத்து உங்களுக்கு ரெக்கார்டு எதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கொடுங்க. இல்லை பஞ்சாயத்தில் நீங்கள் இதை பற்றி விசாரிச்சிங்கன்னா அந்த கியூபிக் மீட்டர் கிடைக்கும். சப்போஸ் இந்த உதாரணத்துக்கு நான் இந்த குளம் வந்து ஒரு 10,000 கியூபிக் மீட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து ஃபில்டப் ஸ்டோரேஜ் டூரிங் த இயர், ரெஃபரன்ஸ் இயர். அந்த 23-24 குளம் வந்து ஃபுல்லாக இருந்ததா, முல்லை முக்கால் குளம் தான் இருந்ததா, இல்லை அரை குளம் தான் இருந்ததா, இல்லை கால் பங்கு தான் இருந்ததா, அல்லது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஃபில்லே கொஞ்சம் கூட தண்ணி வரல அப்படின்னா. ஸோ 2023-24 ஒரு முக்கால் குளம் இருந்ததுன்னா முக்கால் குளம், அந்த 3/4 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபில்டப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பேஸ்ட் ஆன் அரவுண்ட் 50% ஃபில்லிங் ஆஃப் த ஸ்டோரேஜ் இஸ் பீங் லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த குளம் வந்து எந்த அளவுக்கு ஃபுல் ஆகிடும். ஸோ எல்லா வருஷமும் ஃபில்டப்னா எவ்ரி இயர்னால் எல்லா வருஷமும் ஃபுல் ஆகிட்டு. யூஸ்வலி ஃபில்டப்னா பெரும்பாலும் ஃபுல் ஆகிரும். ரேர்லி ஃபில்டப்னா எப்போ தான் ஃபுல் ஆச்சு, நெவர் ஃபில்டப்னா ஃபுல்லே ஆகலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிராம நிர்வாகிகள் வந்து யார்ட்டையா கேட்டு கடைசி 5 வருஷம் இந்த குளம் வந்து என்ன நிலைமையிலேருந்து அப்படிங்கிற கேட்டுவிடுங்க. ஸோ ஓரளவு எல்லா வருஷமும் ஃபுல்லாகிடுது சார், ஒரு மழையில் நல்லா ஒரு 10 நாள் மழை பெஞ்சாலும் இது ஃபுல்லாகிடும்னா ஃபில்டப் எவ்ரி இயர். அடுத்து வெதர் த எம்ஐ ஸ்கீம் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த குளத்தில் உள்ள தண்ணியை குடி தண்ணீருக்கு பயன்படுத்தாங்களா, எஸ்னா எஸ் போடுங்க, நோன்னா நோ. வெதர் த ஸ்கீம் கேப்சர்ட் இன் ப்ரீவியஸ் சென்சஸ், பழைய சென்சஸில் இந்த குளத்தை வந்து எடுத்துருக்காங்களா அப்படின்னா பழைய குளம்னா கண்டிப்பாக எடுத்திருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் குளத்தை வச்சுட்டு நீங்கள் கேப்சர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குளத்தோட ஃபோட்டோ வந்து விழுந்துடும். இது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டு வந்து சப்மிட் ஆயிரும். தேங்க்யூ.